தர்மேந்திரா உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பரவி மிகப்பெரிய அளவுக்கு அது வைரல் ஆச்சு. நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் அவர்களுடைய ஆஷ்ரம் ஸ்கூலோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தரம்ஜியும் ஹேமாஜியும் அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக இப்படி ஒரு ஹீமனாக திரையில் எங்களெல்லாம் மகிழ்வித்த ஒரு மாபெரும் கலைஞர்னு தான் சொல்லணும் தரம்ஜி அவர்களை. இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னுடைய சின்ன வயசில் நான் வசித்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா நுங்கம்பாக்கம். இந்த பாங்கூர் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது தான் எனக்கு வீடு. நான் படித்தது வந்து வீரபதன் தெரு அப்படின்றத இதுக்கு முந்தைய என்னோடய பல வீடியோக்கள் அதை நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். அது இப்போது மறுபடியும் அதை நினைவு கூற விரும்புகிறேன். ஏன்னா இந்த எபிசோடுக்கு நான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் எங்கள் பெரியம்மா மகன் எங்கள் அண்ணன் அல்தாஃப் அவங்களோடவும் நடிகை ரோஜா ரமணிங்களோட சகோதரர் கூட தான் நான் அந்த அடிக்கடி அந்த படங்கள் பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு ஆரம்பிச்சது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து சினிமா பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஈர்த்த 2 நட்சத்திரங்கள் தமிழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஹிந்தியில் ஹீமன் தர்மேந்திரா. தரம்ஜியை பற்றி நான் சொல்லணும்னா எனக்கு ஏதோ தெரில, அதை நான் எப்படி சொல்கிறது தெரியல. அதாவது அவர் 1960 அந்த நடிக்க ஆரம்பித்தாக்கா 1960 நடிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட நான் பார்த்த அவரோட முதல் படம் எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து 1971 நயா ஜமானா என்ற ஒரு படம். பிரம்ம சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ஷனில் ஹேமமாலினி ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தான் முதல்ல நான் வந்து திரையில் பார்த்தது. அதை லிட்டில் ஆனந்த் தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்படி ஃபேமிலியோடு போயிருக்கேன் அந்த படத்துக்கு. அதுதான் முதல்ல பார்த்தது. ஏதோ என்னத்தில் அந்த ஸ்டைலாக இருப்பார். அதாவது அந்த வயசில் யோசிச்சு பாருங்களேன், யங் ஏஜில் எப்படி இருந்திருப்பார் ஹேண்ட்ஸமாக அந்த மனுஷன். உண்மையிலே இப்போல்லாம் ஹீரோஸ் எல்லாருமே இந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, ஹிட் பண்ணுறாங்களாம் இல்லையா. அந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற தலைமுறை எல்லாருக்கும் வந்து ஒரு உதாரண புருஷனாக இந்த திகழ்ந்தவர் வந்து நம்ம தரம்ஜி அவர்கள். அப்போவே வந்து மேட்ச் மேன் அப்படின்னாக்கா அதுக்கு பொருத்தமானவர்னாக்கா இவரை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை கட்டுமஸ்தாக வச்சுருப்பார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸில் கூட அவரோட அந்த காட்டுற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், அந்த ஃபைட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் ஆகட்டும் பார்க்கும்போது நிஜமாலுமே அடிக்கும் அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் நமக்கு திரையில் பார்க்க முடியுது, பார்க்க ரசித்தோம். இப்படி ஆரம்பித்த என்னோடய பயணம் தான் பார்த்திங்கனாக்கா அவர் இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். எனக்கு உண்மையிலேயே நேற்று அந்த செய்தியை நான் பார்க்கும்போது அதை நம்புறதா இல்லையான்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதே செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டது. அவர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்கும்போதே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷன் எந்த மாதிரியான தகவல்களை கூட மீடியாக்கள்லையோ இல்லை நண்பர்கள் மூலியாவோ தகவல் கேள்விப்பட்டு இருக்கலாம், ரசிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம், கொண்டாடி இருக்கலாம். ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய சாவை பற்றி வர செய்தியை ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கும்போது அது பார்த்த நபர் வந்து நம்ம தரம்ஜியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கும்போதே அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை பரவி மிகப்பெரிய அளவுக்கு அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேமாஜியும் சன்னி டேல் அவங்களாம் பார்த்திங்கனாக்கா அதை ரொம்ப வருத்தத்தை தெரிவித்தாங்க மீடியா மேலே. அதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாமல் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நேஷ்னல் மீடியாவில் நியூஸ் கேரி பண்ணாங்க அப்படின்ற செய்தி படுத்தி அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுனால ஒரு சில வாரங்கள்லேயே மறுபடியும் இந்த செய்தி காதுக்கு எட்டும்போது அது என்னால் ஏற்றுக்க முடியல, நம்பவும் முடியல. அதுக்கப்புறம் நானும் பல நியூஸ் சேனல்ஸில் புரட்டி சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், பல சோஷியல் மீடியாக்களில் பார்த்துட்டே இருந்தேன். யாராவது ஆத்தென்டிக்காக நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பாலிவுட்லேருந்து யாராவது அதை கன்ஃபர்மேஷனாக போடுவாங்களா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தென்படுறது தான் பார்த்திங்கன்னா மோடிஜி அவர்களுடைய ட்வீட்டை நான் பார்த்தேன். உண்மையிலேயே அதாவது அவங்க குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு ஒரு மனவேதனையை கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப மனசை பாதித்த ஒரு சம்பவமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா தரம்ஜி வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல பண்பான ஒரு மனிதரும் கூட. எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடவே இருப்பார். அவருடைய அந்த லுக்ஸு, அந்த ஸ்டைலு, அந்த சிம்பிளிசிட்டி எல்லாம் வந்து ரொம்ப, அதாவது அந்த உச்சத்தில் இருக்கும்போது கூட அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியே தான் வாழ்ந்தவர். அதான் கடைசி காலங்களில் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அவர் ஆக்டிவாக இருந்து பழைய நினைவுகள் எல்லாம் எடுத்து அதை போட்டுட்டு வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப உற்சாகமாக இருந்தது.
நானும் சில விஷயங்கள் அவர் போட்டது எனக்கு கனெக்ட் ஆன சில விஷயங்கள் இருந்தால் கோட் ட்வீட்லாம் நான் போட்டிருக்கேன். இப்படி பார்த்து நல்லா சரி பரவாயில்ல, இந்த ரிட்டையர்ட் லைஃப்பில் கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸில் நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்ற சந்தோஷத்தை தான் நான் பார்க்க முடியுது. இந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்க்கும்போது, அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படின்னும்போது இனிமேல் அதை ஏற்றுக்கவும் முடியல. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய 90வது பிறந்தநாள் வருது. டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு. 89ல் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அது அந்த சோகத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருந்துட்டு அப்படின்ற ஒரு சின்ன ரீகலெக்ஷனாக தான் நான் நைட்டு உட்காந்து என்ன பண்ணேன், நான் வந்து படங்களுடைய இதெல்லாம் சும்மா ரிவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு சில குறிப்புகளை நோட் பண்ணி வச்சுட்டு அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட எல்லாம் இதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் அவரை பார்த்த அவர் நடித்து பார்த்த நான் கொண்டாடிய அந்த படங்களோட சில படங்கள் மட்டும் எனக்கு நினைவில் இருக்குது, நான் சொல்கிறேன். அதாவது 1960ல் தில் பி தேரா ஹம் பி தேரே என்ற படத்து மூலிமா அவர் அறிமுகமாயிருந்தாலும் 71 தான் நான் அவர் நடித்து பார்த்த முதல் படம். அதுதான் நயா ஜமானா பிரமோ சக்கரவர்த்தி அப்படின்ற படம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரை முதல் முறையாக கதாநாயக அறிமுகப்படுத்தின அந்த அர்ஜுன் ஹிங்குரானி அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தர்மேந்திரா அவர் கூட ஒரு பெரிய பயணமாக தான் இருந்திருக்கு. அவர் அறிமுகப்படுத்தியிருந்தாக்க கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 1973 கஹானி கிஸ்மத் கீன்ற ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் அவருடைய வெற்றி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தர்மேந்திரா வச்சு தயாரிப்பாளர் கம் இயக்குனர் அவர் அர்ஜுன் ஹிங்குரானி. அவர் எடுக்கிற எல்லா படங்களையும் வந்து தரம்ஜி அவர்கள் கண்டிப்பாக இருப்பார். அதே முறை இன்னொரு ராசியான ஒரு விஷயம் அவர் என்ன பார்த்தோன்னாக்கா ட்ரிபிள் கேல தான் அவருடைய படத்தோட தலைப்புகள் எல்லாமே வரும். கஹானி கிஸ்மத் கி அப்படின்னு ஒரு படம் பண்ணார். கேல் கிலாடி கா அப்படின்னு வச்சார். அப்புறம் காத்திலோக்கே காத்தில், கரிஷ்மா குத்ரத் கா, கத்ரோங்கே கிலாடி, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புகள் எல்லாமே வந்து ட்ரிபிள் கேலேயே வந்துருக்கும். அது ஸோ இந்த ராசியான ஒரு சென்டிமெண்ட் அவர் வச்சு அதிக படங்கள் தொடர்ந்து வெற்றிகள் படங்கள் கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து அர்ஜுன் ஹிங்குரானின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வந்து பிரமோத் சக்கரவர்த்தி. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜுக்னு, ஆசாத் போன்ற படங்களெல்லாம் கொடுத்தவர். அப்புறம் ராமனன் சாகர், சரஸ் போன்ற படங்களெல்லாம் கொடுத்தாரு. அந்த ஜுக்னு படத்தில் தான் அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தை வந்து ஆர்சி பிரகாஷ் என்றவர் வந்து நம்ம உலக நாயகன் அவர்களையும் ஸ்ரீதேவியை ஜோடியாக வச்சு குரு என்ற படத்தை தமிழில் ரீமேக் பண்ணார். அந்த ஜுக்னு படத்தில் பெரிய ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அந்த எலக்ட்ரானிக் இது சிஸ்டம் ஒன்று ஒயரிங் இதை வச்சுருப்பாங்க ஷாக் அடிக்கிறதுக்கு. அது யாருமே திருடக்கூடாது அப்படின்றக்காக அந்த ஒரு கோல்ட் ஃபிஷ் திருடணும். அவர் வந்து அந்த மேலேருந்து அந்த ஷாண்ட்லியர்லேருந்து தலைகீழாக தொங்கி அந்த மேக்னெட்லேருந்து அந்த கோல்ட் ஃபிஷ்ஷை எப்படி திருடுறாருன்றத அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம் அந்த ஜுக்னு. குறிப்பாக அந்த ஆக்ஷன் பிளாக்லேயே வந்து அந்த கௌபாய் ஸ்டைல் ஆகட்டும், அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ரோல் போட்டால் கூட அந்த காஸ்டியூம் கெட்டப்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னாக்கா அவர் தரம்பீர் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அமிதாப் பச்சனுடைய ஃபேவரட் டைரக்டராக பிற்காலத்தில் கருதப்பட்ட மன்மோகன் தேசாய் வந்து அவர் இயக்கிய படம் தான் இந்த தரம்வீர் அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து தர்மேந்திராவும் ஜிதேந்திரா அவர்கள் நடிக்க, ஜீனத் அமான், நீத்து சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இதை வந்து நான் தேவி தேட்டரில் நான் பார்த்து ரசித்தேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ படம் பார்த்தேங்க இந்த தரம்வீர் என்ற ஒரு படம். அதுக்கப்புறம் யாதோங்கி பாராத். யாதோங்கி பாராத் வந்து அன்றைய 70s 80ஸ்லாம் வந்து சென்னையில் ஹிந்தி படம்னா மிக பிரபலமான தேட்டர்ன்றது வந்து ட்ரிப்ளிகனில் இருக்கிற ஸ்டார் தேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஸ்டார் தேட்டரில் தான் இந்த யாதோங்கி பாராத் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 வாரங்கள் ஓடிச்சுங்க அந்த தேட்டரில். 100 வாரம் 100 வாரம் ஓடி அந்த 100வது வாரத்துக்கு தர்மன்ஜி அவங்க வந்து அந்த ஸ்டார் தேட்டருக்கு விசிட் பண்ணார். அந்த படத்தை சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் வந்து தாஜ் பிக்சர்ஸ் ரிலீஸு. அவங்க தான் இவரை வந்து அங்கே அழைச்சின்னு வந்தாங்க ப்ரொடியூசர் டைரக்டர் நாசீர் ஹுசைன் மூலிமா. அப்படி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவரோட இன்ட்ரடக்ஷன் ஷாட் இன்றைக்கும் எனக்கு மனசுலேயே நிற்குது. ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜு காட்டுவாங்க. பிரிட்ஜில் வந்து ஒரு கால் அப்படியே அந்த ஃபுட் மேலே அது வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க அந்த ட்ரெயின் பார்த்துற மாதிரி. அப்படியே ஸ்லோவாக டில்டப் பண்ணுவாங்க. பார்த்தாக்கா அது தரம்ஜி நின்றுட்டுருப்பார் இந்த ட்ரெயினில் குதிக்கிற அந்த ஆக்ஷன் பிளாக்கு. அதில் வந்து அந்த இப்படி கத்தி வச்சுட்டு நிற்கிற அந்த போஸ் வந்து போஸ்டர்லேருந்து தேட்டரில் இருக்கிற கட் அவுட் வரைக்கும் மிக பிரபலமாக பப்ளிசிட்டி செய்யப்பட்ட படம் அந்த யாதோங்கி பாராத்து. அதுதான் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தமிழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்
நாளை நமதே என்ற படத்தை ரீமேக் பண்ணி அதில் நடிச்சிருந்தார். அதில் வந்து தர்மேந்திரா, விஜய் அரோரா நடித்த அந்த 2 வேஷத்துலையும் தமிழில் மக்கள் திலகம் நடிச்சிருந்தாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தேவ் ஃபிலிம்ஸ் தயாரித்த மா அப்படின்ற ஒரு வெற்றி படம் தான் தமிழில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு தேவர் வந்து அன்னை ஒரு ஆலயம் என்ற பெயர்லையும் அந்த மாலை தர்மேந்திரா அந்த உண்மையிலே அந்த ஜீப் மேலே உட்காந்துட்டு போகிற அந்த ஸ்டைலு, அந்த மிருகங்களை பிடிக்கிற ஸ்டைலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதே அளவுக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் பண்ணார்ன்றதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டாகணும். அதுக்கப்புறம் இந்த பர்னிங் ட்ரெயின், பிஆர் சோப்ரா வந்து யூஸ்வலாக வந்து அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் தான் பண்ணதுக்கு பிரபலமானவர். அவர் தயாரிப்பில் அவருடைய மகன் ரவி சோப்ரா அவர்கள் இயக்கிய படம் தான் இந்த பர்னிங் ட்ரெயின். அந்த பர்னிங் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் யார் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு ஆங்கில படம். அது வந்து இந்த டவரிங் இன்ஃபர்னோ அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் தான். இது வந்து சஃபை தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நான் பார்த்த நினைவு எனக்கு இருக்குது. ஆனால் பர்னிங் ட்ரெயின் வந்து தெய்வ் தியேட்டரில் தாங்க அது ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் 1982ல் டி ராமராவ் அவர்கள் வந்து மை இன்தகாம் ரூங்கா அப்படின்ற ஒரு படம் இயக்கியிருந்தார். தரம்ஜியும் அப்புறம் ரீனா ரே அவங்க நடிச்சிருந்தாங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பாக்ஸர் பற்றின ஒரு கதை. இது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்தில் தான் நான் வந்து செகந்திராபாத்தில் நான் ஃபஸ்ட்டு ஷோ அந்த படம் பார்த்து ரசித்த நினைவு எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கசப் என்என்சிபி தயாரிப்பில் வெளியான படம் கசப். தரம்ஜியும் திரேகா நடிச்சிருந்தாங்க. இதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரு. இது வந்து தமிழில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரித்து எழுதி நம்ம உலகநாயகன் அவர்களும் ஸ்ரீதேவி நடித்த கல்யாண ராமன் என்ற படத்தின் ஹிந்தி ரீமேக் தான் இந்த கசப் என்ற படம். இது மிகப்பெரிய வெற்றி. தமிழில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதோ அதே அளவுக்கு ஹிந்திலையும் அன்றைக்கி வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். தரம்ஜி வந்து இந்த யாதவங்கி பாரத் நடித்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். அந்த யாதவங்கி பாரத் வெற்றிக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளங்கள் வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா படங்களுக்கு 25 லட்சம் ரூபாய்னுவாங்க. அது அந்த பீரியடில் ரொம்ப ஹையஸ்ட்டு சேலரி ஃபார் எ பாலிவுட் ஆக்டர் அப்படின்றத அன்றைக்கி இந்த மேக்சின்ஸ்லாம் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நான் நான் படிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் தொடர்ந்து 70ஸ்ல ஒரு வேறு டைப்பான ஒரு ரூலிங் அவர் இருந்துருக்குங்க. அதாவது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா கூட இவர் படங்கள் ஒரு தனியாக தெரியும், தனியாக ஒரு ஜாக்பாட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் பண்ணிட்டு இருப்பார், சரஸ் ஜுக்னு படம் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீம் கேர்ள்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லவ் சப்ஜெக்டும் பண்ணியிருப்பார். அதில் வந்து ட்ரீம் கேர்ள் வந்து ஹேமாஜி தான். இந்த படம் வந்து சாந்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அங்கே நான் பார்த்து ரசித்த அந்த படம். அருமையான சாங்ஸ் அதில் ட்ரீம் கேர்ள் எல்லாம். இன்றைக்கும் அந்த பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம தரம்ஜி, ஹேமாஜி அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த 1972ல் ரிலீஸ் ஆன படம் தான் ராஜா ஜானி அப்படின்ற ஒரு வெற்றி படம். அது வந்து அதுவும் பிரம்ம சக்கரவர்த்தி அவர்கள் தான் எடுத்திருந்தார். அந்த படம் வந்து 80ஸ்ல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய அந்த அடுத்த வாரிசு தான் ஹிந்தியில் தரம்ஜி அவர்கள் நடித்த இந்த ராஜா ஜானி என்ற திரைப்படம். ஒரு பக்கம் ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருந்தா கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமெடி படம், ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி, அதாவது ரிஷிகேஷ் முகர்ஜி அவங்களோட டைரக்ஷனில் வந்து அமிதாப் பச்சன் அவர் கூட சுப்கே சுப்கே போன்ற படங்கள், அப்புறம் பாசு சட்டர்ஜி அவர்கள் இயக்கத்தில் தில்லகி என்ற படங்கள், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ படங்களை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன், கொண்டாடியிருக்கேன். அந்த 70ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தோஸ்துன்னு ஒரு படம், பிரேம்ஜியோட தோஸ்து, தர்ம்ஜியும் சத்ருகன் சின்ஹாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் எனக்கு பாட்டு அடிக்கடி நான் முணுமுணுக்கிற ஒரு பாட்டு தான் அந்த தோஸ்த் இந்த படத்தில் இருக்கும். காடி புலா ரஹி ஹே சீட்டி பஜா ரஹி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாடலை பாடும் போதே உங்களை அறியாமல் அந்த ராகத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். கண்ணில் கொஞ்சம் லேசாக தண்ணி வரும். அந்த மாதிரியான ஒரு நட்பை ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பாடல். அது இந்த நேரத்தில் நம்ம தரம்ஜியை நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே அது எனக்கு அது கனெக்ட் ஆகுது அந்த ஒரு பாடலை. காடி புலா ரஹி ஹை சீட்டி பஜா ரஹி ஹை அப்படின்னு ஒரு பாடல். ரொம்ப எமோஷ்னலான ஒரு சாங் அது. அவ்வளோ அருமையான படங்களை கொடுத்த நம்ம தரம்ஜி இன்றைக்கி நம்ம அவரை மிஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட ஒரு 4-5 படம் நடிச்சிருக்கார். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த முதல் படம் அந்த காலம்ல ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். ஒரு லாரி டிரைவராக வந்து அவரை காப்பாற்றுற, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றுற ஒரு காட்சியில் நடிச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் இன்சானியத் கே தேவதா, ஃபரிஷ்தே போன்ற படங்கள் எல்லாம் அவர் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களோட ஒரு இனிமையான பயணம்.
நான் அவரோட இப்போ நேரில் பார்த்து சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன் அந்த ஃபரிஷ்தா என்ற படத்தோட ஷூட்டிங் நேரத்தில். ஆனால் அன்றைக்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி கிடையாதுன்றது அன்றைக்கி நான் வருத்தப்படுறேன். ஏன்னா அது இருந்திருந்தா இன்றைக்கி அந்த ஒரு பதிவு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நினைவாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஃபரிஷ்தா அப்போ கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லதா ரஜினிகாந்த் மேடம் அவர்களுடைய ஆஷ்ரம் ஸ்கூலோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தரம்ஜியும், ஹேமாஜியும் அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துட்டு இருந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி அதை சந்தித்து உட்காந்து பேசும்போது, அப்போது 2, 3 ஃப்ரேம் கேப்சர் ஆச்சு. அந்த ஒரு தருணம் அவரை நான் கை குலுக்கி அவரோட சிரித்து பேசி அவரும் என்ன என் தோள் மேலே கை வச்சு சிரித்து ஒரு போஸ்ட் பண்ண அந்த தருணம் ரொம்ப இனிமையான தருணம். என்னால் மறக்கவே முடியாது. அந்த அவர் கூட படங்களை பார்த்து ரசித்த ஒரு ரசிகருக்கு எனக்கு கிடைச்ச அது ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். அவ்வளோ பெரிய பொக்கிஷம். பை லக் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்னால் மறக்கவே முடியாதுங்க. தரம்ஜி அதாவது ஒரு இன்றைக்கி ஒரு சிங்கம் சீரியஸ் ஆகட்டும், ஒரு கோல்மால் சீரியஸ் ஆகட்டும், அந்த படங்களை நமக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்ருக்கிறவர் ரோஹித் ஷெட்டி. அவருடைய ஃபாதர் ஷெட்டி அவர் வந்து ஒரு ஃபுல்லாக மொட்டை கேரக்டராக தான் இருக்கும். எல்லா படங்களையும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு தான் பெரும்பாலும் வந்திருப்பார். அது அதிகமான படங்களை அவர் நடித்தது பார்த்திங்கன்னா நம்ம தரம்ஜியோட படங்கள் தான். இவர்கிட்ட தான் வந்து அந்த மடித்து இருக்கிற அந்த கத்தி எப்படி பிரிக்கிறது, அவர் அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடி வாங்குறதுன்னு இப்படி பல படங்களை ஷெட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு தரம்ஜியோட. குறிப்பாக தரம்ஜியோட ஃபேவரட் டைலாக்னு பார்த்தாலே குத்து கம்யூனே திரு சுன் சுன் கே மாறுங்க அப்படின்றத ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டைலாக் இருக்கும். பெரும்பாலான படங்கள் அவருடைய படங்கள் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கும். அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாருனால உண்மையிலே அந்த கோபம்ன்றதை அது அவர் முகத்தில் அப்படி தெரியுங்க. இவர் அடிச்சா காலிடா அப்படின்ற லெவலுக்கு தான் அப்படி ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு ஹீமேனாக திரையில் எங்களெல்லாம் மகிழ்வித்த ஒரு மாபெரும் கலைஞர்னு தான் சொல்லணும் தரம்ஜி அவர்களை. இன்றைக்கி நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கே இருந்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையும்.